ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் பிறக்கும் பொழுது எந்த நேரத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், எந்த ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது நாம் பிறந்திருக்கிறோம், எந்த லக்னத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்லாம் கணிக்கப்படுகிறதுங்க. ராசியானது, அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய உடல்நிலையை குறிக்கிறது. லக்னம் இருக்கக்கூடிய இடமானது, அந்த வீடானது நம்முடைய உயிர்நிலையை, உயர்நிலையை குறிக்கிறது. இதெல்லாம் 12 கட்டங்களாக, அதாவது 12 வீடுகளாக அந்த ராசி கட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த ராசி நிலை, ராசி கிரக அமைப்பு, ராசி குண்டலி, அதில் 12 வீடுகள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 12 வீடுகளை குறிக்கக்கூடிய வகையில் 12 படிக்கட்டுகள் கட்டி, அந்த 12 படிக்கட்டுகளை ஏறி கடந்து பைரவரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. அப்படி ஒரு திருக்கோவில் கட்டப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட திருக்கோவில் எங்கே இருக்குன்னா திருவடி சூலம், அதாவது செங்கல்பட்டு தாலுக்காவில் இருக்குது. செங்கல்பட்டு பக்கத்திலேயே திருவடி சூலம், அங்கே பைரவர் நகர் இருக்குது. ஈச்சங்கரணை அப்படிங்கிற கிராமத்தில் இந்த திருக்கோவிலானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. ஸ்ரீ பைரவர் திருக்கோவில் அற்புதமான திருக்கோவிலுங்க. நாகர்கோவிலை சேர்ந்த ஸ்ரீ பைரவ சித்தாந்தம் அப்படிங்கிற சுவாமிகள் தான் இந்த கோவிலை கட்டமைச்சு சிறப்பாக அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த திருவடி சூலத்தில் அருமையான ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சிவாலயம் அமைஞ்சிருக்குது. திருவடி சூலத்தில் அந்த சிவாலயத்துக்கு அருகில் தான் இந்த பைரவருடைய திருக்கோவிலும் அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு நோக்கி பைரவருடைய கோவில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு நோக்கிய வண்ணம் பைரவர் காட்சி கொடுத்துருக்காரு. வட்ட வடிவில் கருவறையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 12 படிகள், 12 ராசிகளுடைய நிலைகளை குறிக்கக்கூடியதாக இது அமைக்கப்பட்டிருக்குது. இந்த 12 படிகள் நாம் ஏறி ஸ்ரீ பைரவரை வணங்கினாலே அந்த 12 வீடுகளில் இருக்கக்கூடிய ராசி குண்டலியில் 12 வீடுகளில் இருக்கக்கூடிய கிரக தோஷ நிலைகள் எல்லாமே விலகுது அப்படின்னு இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே பக்திமயமாக பரவசமாக குறிப்பிடுறாங்கங்க. அதே மாதிரி இந்த 12 படிகளை தாண்டி போனோடனே மேல் தளத்தில் பைரவர் அழகாக காட்சி கொடுத்துட்டுருக்கார். அதே போல் கருவறையில் கீழ்மட்டத்தில் பார்த்திங்கன்னா அஷ்டபைரவர்களும் சப்த ரிஷிகளும் அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் அஷ்டபைரவர்களையும் நீங்கள் சேவிக்கலாம், தரிசிக்கலாம். சப்த ரிஷிகளையும் நீங்கள் இங்கே போனீங்கன்னா தரிசிக்கலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அதாவது விசேஷமாக ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி, ஸ்ரீ ருத்ர விநாயகர், அதுக்கடுத்தது ஸ்ரீ வைஷ்ணவி தேவி, ஸ்ரீ நாகருத்ர ஈஸ்வர், இவங்களுடைய ஆலயங்கள் எல்லாமே அழகாக இங்கே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்தல விருட்சம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்தல விருட்சம். பீப்பல் மரம் அப்படிங்கிற மரம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சமாக இருக்கிறதுங்க. அதுக்கு எதிரிலே திரிசூலமானது நிறுவப்பட்டிருக்கு. அந்த ஸ்தல விருட்சத்துக்கு பக்கத்துலேயே திரிசூலம் நிறுவப்பட்டிருக்குங்க. இங்கே ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ சுவாமிக்கு நெய் தீபம், அதாவது நைவேத்தியம் நாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அது இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமாக, அதாவது வைக்கரிசி, அந்த மாதிரி வைக்க அரிசி அப்படிங்கிறது இங்கே சுவாமிக்கு வழங்கப்படுகிறது. மக்களும் பக்த கோடிகள் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறின உடனே அந்த வைக்கரிசியை இங்கே சமர்ப்பணம் பண்ணுறாங்கங்க. இன்றைய தினம் மாலை 4:30 மணியிலிருந்து நாளைக்கு மதியம் 2:20 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கிறதுனால மறவாமல் ஸ்ரீ பைரவரை சென்று தரிசனம் செய்யுங்க. மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய சஞ்சலம், சங்கடம், பயம் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிரிகள், கடன் பிரச்சனைகள், நோய் நொடி உபாதைகள்லேருந்தும் வெளியில் வர முடியும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய கவலைகள், பயங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதனால் ஸ்ரீ பைரவரை சென்று வணங்குவோம். குறிப்பாக செங்கல்பட்டு தாலுக்கா திருவடி சூலம் பைரவர் நகர் ஈச்சங்கரணை கிராமத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பைரவரை சென்று தரிசிப்போம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரும் அற்புதமான, மகிழ்ச்சிகரமான, அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.